இது கரபாகம் இல்லாதனால நான் அப்படியே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அப்படியே மேலே வச்சு ஒரு தையல் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தையல் பக்கம் வந்து கல்லி வச்சுருக்கோம் இல்லையா, அது கீழ் பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இந்த கிளாத்தை வந்து நம்ம கிராஸில் போட்டு தானே வெட்டி உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த உருட்டின பக்கம் நம்மளை பார்த்துருக்க மாதிரி இது மேலே வச்சு அப்படியே தைக்க வேண்டியது. தச்சுக்கிட்டு மீதம் இருக்க கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஈஸியாக கற்றுக்கோங்க. இப்போ மீத கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம், இந்த இப்போ இது நல்ல பக்கமாக அப்படியே ஒரு வருவிக்கணும். எப்படி வருவிக்கணும், வருவிட்டு இந்த துணி இப்படி வந்துடணும், இதை இப்படி மடிச்சிடணும். அப்படியே மேல் துணியை நம்ம இழுத்து பிடிச்சிக்கணும். ஏன் ரொம்ப இழுக்கக்கூடாது, ஒரு தோராயமாக இழுத்து நம்ம பிடிச்சிக்கணும். இப்படியே மடிச்சுக்கிற வேண்டியது. அந்த கேப்லேயே, அதாவது இந்த தையல் நம்ம ஜாயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கேப்லேயே தான் அந்த தையல் வரணும். அதுக்காக நூல் எடுத்து வச்சான்னு பார்த்தேன். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ அழகாக அந்த பைப்பிங்கோட கைக்கான பைப்பிங் நம்மளுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா? அது ரொம்ப ஈஸியாக நம்ம தச்சு பழகிக்க வேண்டும். நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஒரு கை தச்சாச்சு, இன்னொரு கைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியாதவங்க கூட நம்ம வீடியோவை பார்த்தா தச்சு பழகிடலாம். அது மாதிரி நிதானமாக பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக பழகம்பட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே மடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கல்லி வச்சு எப்படி பைப்பிங் தைக்கிறது,
கை சுற்றளவுக்கு எப்படி கல்லி வைக்கிறது, எப்படி நம்ம பைப்பிங் தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக நம்ம பைப்பிங் தைச்சிருக்கோம். இது ப்ளவுஸில் தைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கழுத்துக்கும் நம்ம இப்போ ஒயிட் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கோமா, அதனால் கைக்கு கல்லி வச்சு சுற்றளவுக்காக, அதாவது இந்த சுற்றளவுக்காக பத்தாமல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லி வந்து இந்த இடத்துல நிற்கும். அப்போ நம்மளுக்கு இந்த சுற்றளவும் கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கை பத்தலையே அப்படின்னு நினச்சிட்டு யாரும் தைக்காமல் இருந்துடாதீங்க. கட் பண்ணும்போதே அந்த மீதம் விழுகிற பீஸை எடுத்து சைடுக்கு வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் ஒரு பெரிய சேனல் ஆக்கி விடுங்க. பாய்.